பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர். தாமரை மலரும். கார்த்தி சிதம்பரம் செய்தவினை சில்லு சில்லாய் நொறுங்கும் இமேஜ். ப. சிதம்பரம் அப்செட். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மீண்டும் கார்த்தி சிதம்பரம் களமிறங்கியிருக்கிறார். கட்சியினரை கண்டுகொள்ளவில்லை, தொகுதி மக்களை சந்திக்கவில்லை, சீட் கொடுக்க எதிர்ப்பு, அதிமுக பாஜக எதிர்முனை போட்டி என கடும் நெருக்கடியை அவர் சந்திக்கிறார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் கார்த்தி சிதம்பரம் மீண்டும் போட்டியிடுவதால் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும், வாக்கு கேட்டு செல்லும் இடங்களில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் வரும் செய்திகளை மறுத்த கார்த்தி சிதம்பரம் அதெல்லாம் ஒரு செட்டப் தான் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் மொத்தமா சமூக வலைதளங்களில் வெளியான காணொளிகள் இவரது இந்த கூற்றை தவிடுபொடியாக்கிவிட்டன. கூட்டணி பலத்தில்தான் நான் வெற்றி பெறுகிறேன் என்று சொல்வதில் எனக்கு தயக்கமோ கூச்சமோ கிடையாது. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். லோக்சபா தேர்தலில் வேட்பாளரை விட கூட்டணி கட்சி சின்னம் தான் நிற்கும். இதுவரை அதிமுக திமுக கூட்டணியை தவிர்த்துவிட்டு தமிழகத்தில் யாரும் வெற்றி பெற்றதாக என் வாழ்நாளில் பார்க்கவில்லை என்று கூறும் இவரை நோக்கி, சிவகங்கையில் உங்க அப்பா 7 முறையும் நீங்க ஒரு முறையும் ஜெயிச்சது திராவிட கட்சிகளின் கூட்டணியால் தான் என்பதை மறைக்காம ஒத்துக்கொண்டதற்கு நன்றி. உங்களால், உங்கள் கட்சியால் காமராஜர் ஆட்சியை தர முடியாது என ஒத்துக்கொண்டதற்கு நன்றி என பொதுமக்கள் பதிலடி தர தொடங்கியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் விவசாயம் மற்றும் அது சார்ந்த தொழில்களை பிரதானமாக செய்து வருகிறது. சிவகங்கை தொகுதி தொழில் வளர்ச்சியில் பின்தங்கி இருப்பதால் அங்கு படித்த இளைஞர்கள் வேலைக்காக வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களை நோக்கியே செல்ல வேண்டியிருக்கிறது. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து 1984 பிரிக்கப்பட்டு சிவகங்கை சீமையாக உருவாக்கப்பட்டு 1997 சிவகங்கை என பெயர் மாற்றம் பெற்றது. தொடக்கத்தில் நடைபெற்ற 3 தேர்தல்களில் முதல் 2 முறை திமுகவின் தா. கிருஷ்ணன் வெற்றி பெற்றார். பின் அதிமுக ஒரு முறை வென்றது. அதன் பின்னர் 1980 2019 வரையில் நடைபெற்ற 11 தேர்தல்களில் 9 முறை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதில் சிதம்பரம் 1984, 1989, 1991, 2004, 2009 ஆகிய 5 முறை தேசிய காங்கிரஸ் சார்பிலும், 1996, 1998 ஆகிய 2 முறை தமிழ் மாநில காங்கிரஸ் வெற்றி சார்பிலும் களம் இறங்கி வெற்றி பெற்றார். மொத்தமாக 14 முறை மக்களவைத் தேர்தலை சந்தித்த சிவகங்கை தொகுதியில் 8 முறை தேசிய காங்கிரஸ், 2 முறை தமிழ் மாநில காங்கிரஸ், 2 முறை திமுக, 2 முறை அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. அதிமுக அல்லது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கும்போது அந்த கட்சிக்கே கொடுக்கப்பட்டதால் சிவகங்கை காங்கிரஸ் தொகுதியாக மாறிப்போனது. சிவகங்கை தொகுதியில் கடந்த 2019 நடைபெற்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் போட்டியிட்ட கார்த்தி சிதம்பரம் 5,66,104 வாக்குகளை பெற்று 3,32,244 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சிவகங்கை மக்களவை தொகுதி பாஜக கூட்டணியில் தேவநாதன் யாதவ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். பாஜகவுக்கு சாதகமான 9 தொகுதிகளில் சிவகங்கையும் ஒன்றாக அக்கட்சியினர் கருதுகின்றனர். சென்னையை சேர்ந்த தேவநாதன் யாதவ் MA PhD முடித்துள்ளார். யாதவ மகாசபை தலைவராகவும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக நிறுவன தலைவராகவும் உள்ளார். பல்வேறு விளையாட்டு அமைப்புகளிலும் பொறுப்பாளராக உள்ளார். சிதம்பரத்துடன் சிவகங்கை மகிழ்ச்சியாக இல்லை என்று கூறிய தேவநாதன் யாதவ், திமுக எதிர்ப்பு அலை என தமிழகத்தை புரட்டி போட போகிறது என நம்பிக்கையுடன் கூறி வருகிறார். 1984 தொடர்ந்து தொகுதிக்கு வர சிதம்பரமோ அல்லது அவரது மகன் கார்த்தியோ தொகுதி மீது அக்கறை காட்டவில்லை. எனவே நாங்கள் இம்முறை பாஜக கூட்டணி வேட்பாளரான தேவநாதன் யாதவிற்கு வாக்களிப்போம் என பல இடங்களில் மக்கள் வெளிப்படையாக பேசத் தொடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
ரூபாயோ 10,000 டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது. இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது. இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும். இதுதான் மோடியின் கேரண்டி. நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு. அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்டேன். என்னுடைய ஓட்டு மோடிக்கே. மீண்டும் வேண்டும் மோடி அரசு. இதுவே என்னுடைய கேரண்டி. தாமரைக்கு வாக்களியுங்கள். பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்.